ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு மை சேனல் நோசிஸ் ஹேண்ட் ஒர்க். இன்றைக்கி வந்து நம்ம இந்த க்யூட்டான ஏர்பாட் பவுச் இல்லைனா நம்ம காயின் பவுச் தான் பார்க்க போகிறோம். நம்ம ஏர்பாடை வந்து இந்த மாதிரி சேஃபாக வச்சுக்கலாம், நம்ம இன்சர்ட் பண்ணி வச்சுக்கலாம். நல்லா நம்ம இந்த மாதிரி லாக் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஹேண்ட்பேக்கில் கூட இது வந்து நம்ம தொங்க விட்டுக்கலாம். இது வந்து நம்ம காயின் பவுச்சாகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், க்ராச்செட் காயின் பவுச். ஓகே, இது பேட்டர்ன் வந்து பார்த்திங்கன்னா கிரானி ஸ்கொயரில் நான் உங்களுக்கு சொல்லி தந்திருக்கேன். இது இந்த சைஸ் தான் இல்லை, நீங்கள் நான் சொல்லி கொடுத்ததே நீங்கள் அப்படியே கண்டினியூ பண்ணி இதோட பெருசாக கூட நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ வாங்க இதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் என்னெல்லாம்னு பார்த்துடலாம். ஸோ 2 கலர்ஸ் ஆஃப் யார்ன் எடுத்திருக்கிறேன். எல்லோ அண்ட் ஒயிட் கலர், 100% அக்ரலிக் யார்ன். நீங்கள் என்ன டைப் ஆஃப் யார்னாலும் எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் ஹூக் சைஸ் 3.5 mm, சிசர்ஸ், நெக்ஸ்ட் யார்ன் நீடில். அவ்வளோதான். வாங்க நம்ம இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். என்னோடய சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என்னோடய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய க்ராச்செட்டிங் வீடியோஸ் நான் போட்டிருக்கிறேன். பேசிக்ஸ் வீடியோஸ் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்குறேன். லெசன் வைஸாக நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். செக் பண்ணிக்கோங்க. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மேஜிக் ரிங் போட்டுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் செயின் 3, 1 2 3. ஸோ இந்த சர்க்கிள்குள்ளே 2 டைம்ஸ் டபுள் க்ரூஷே. இந்த செயின் 3 ஒரு டபுள் க்ரூஷேவாக கவுண்ட் ஆகும். நெக்ஸ்ட் 2 டைம்ஸ் டபுள் க்ரூஷே, 1 2. ஓகே, இப்போ மொத்தமாக 3 டைம்ஸ் பண்ண மாதிரி மீனிங். இப்போ செயின் 2, 1 2. அகெயின் 3 டைம்ஸ் டபுள் க்ரூஷே இந்த சர்க்கிள்குள்ளே பண்ண போகிறோம். 1 2 3. 3 டைம்ஸ் டபுள் க்ரூஷே. நெக்ஸ்ட் chain 2 3 times double crochet, chain 2 3 times double crochet 2 times repeat பண்ண போறோம். ஓகே, chain 2 3 times double crochet. first time பண்றேன். 1 2 3. again one more time, chain 2 3 times double crochet. 1 2 3. ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம லாஸ்ட்டாக செயின் 2 போட போகிறோம். ரவுண்ட் 1 முடிக்க போகிறதுக்கு செயின் 2 போட்டுட்டு சர்க்கிளை நல்லா இப்படி இழுத்துக்கோங்க. நம்ம டெய்ல் எண்டை பிடிச்சி இழுத்திங்கன்னா சர்க்கிளோட சென்டர் வந்து க்ளோஸ் ஆயிரும். ஸோ நம்ம 3 டைம்ஸ் டபுள் க்ரூஷே செயின் 2, 3 டைம்ஸ் டபுள் க்ரூஷே செயின் 2, 3 டைம்ஸ் டபுள் க்ரூஷே செயின் 2, 3 டைம்ஸ் டபுள் க்ரூஷே செயின் 2 பண்ணியிருக்கோம். இப்போது நம்ம செயின் 3 போட்டோம்ல, ஃபஸ்ட் 1 2 3, தேர்டு செயினோட டாப்பில் ஹூக்கை இன்சர்ட் பண்ணி ஸ்லிப் ஸ்டிச் தான் ரவுண்ட் 1 முடிச்சாச்சு. இப்போ நம்ம ரவுண்ட் 2 எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு இப்போ நெக்ஸ்ட் பக்கத்தில் இருக்க ஸ்டிச் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஸ்டிச்சோட டாப்பில் ஒரு டைம் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஹூக்கை இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிக்கோங்க. நம்ம கலர் சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ நியூ கலரை இந்த மாதிரி அட்டாச் பண்ணிக்கோங்க, கிராப் பண்ணிக்கோங்க, அப்படியே ஸ்லிப் ஸ்டிச். ஓகே, இப்போ நம்ம வந்து ஒயிட் கலரில் தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். ஒர்க் பண்ணும் போதே இந்த ஒயிட் கலரோட டெய்லையும் எல்லோவையும் சேர்த்தே ஒர்க் பண்ணிடுங்க. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் நம்ம இந்த செயின் 2 ஸ்பேஸில் ஒரு ஸ்லிப் ஸ்டிச். ஓகே, ஸோ இது வந்து கார்னர் ஸ்பேஸ், செயின் 2 ஸ்பேஸை கார்னர் ஸ்பேஸ்ன்னு சொல்லுவோம். எவ்ரி கார்னர் ஸ்பேஸில் வந்து இப்போ நம்ம பண்ண போகிறது தான் ரிப்பீட் பண்ண போகிறோம். இப்போ செயின் 3 1 2 3 ஒரு டபுள் க்ரூஷேவாக கவுண்ட் ஆகும். செயின் 3 ஒரு டபுள் க்ரூஷேவாக கவுண்ட் ஆகும். நெக்ஸ்ட்
2 times double crochet, 1 2 chain 2 1 2. So in the same chain 2 space lay 3 times double crochet, 1 2 3 3 times double crochet. Okay, so friends, இப்போ என்ன மீனிங்னா 3 times double crochet, chain 2, 3 times double crochet நம்ம இந்த chain 2 ஸ்பேஸில் பண்ணியிருக்கிறோம். ஸோ எவ்ரி chain 2 ஸ்பேஸில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா 3 times double crochet, chain 2, 3 times double crochet பண்ண போகிறோம். ஸோ அகெயின் அப்படியே நெக்ஸ்ட் chain 2 ஸ்பேஸ் போயிருங்க. 3 times double crochet, 1 2 3 3 times double crochet, chain 2, same ஸ்பேஸ்லேயே 3 times double crochet. கிரானி ஸ்கொயர்னாலே கார்னர் வந்து நம்ம இந்த மாதிரி தான் பண்ணுவோம். ஓகே, நெக்ஸ்ட் அப்படியே இந்த செயின் 2 ஸ்பேஸ் போயிருங்க. 3 times double crochet, 1 2 3 chain 2, 3 times double crochet, 2 3. okay okay next again next corner போறோம். chain 3 times, 1 3 times double crochet, chain 2, 3 times double crochet. okay இப்போ வந்து நம்ம chain 1 2 3 இருக்குல்ல, தேர்ட் செயின்ல ஸ்லிப் ஸ்டிச் பண்ண போறோம். ஓகே, இன்சர்ட் பண்ணுங்க. தேர்ட் செயின்ல ஸ்லிப் ஸ்டிச். ஸோ ரவுண்ட் 2 ஓவர். நெக்ஸ்ட் நம்ம ரவுண்ட் 3 வந்து பண்ண போறோம். அதுதான் வந்து லாஸ்ட் ரவுண்ட். ஸோ இதுக்கு அடுத்த ஸ்டிச் இருக்கு பார்த்தீங்களா, அதுக்குள்ள ஹூக்கை இன்சர்ட் பண்ணி ப்ரீவியஸ் ரவுண்டில் பண்ணது மாதிரியே ஸ்லிப் ஸ்டிச். நெக்ஸ்ட் இதுக்குள்ள ஹூக்கை இன்சர்ட் பண்ணி எல்லோ கலர் யானை கிராப் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் செயின் 2ல எல்லோ கலர் யானை கிராப் பண்ணிட்டு கார்னர் ஸ்டிச் நம்ம இப்போ பண்ண மாதிரியே செயின் 3 போட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டு செயின் 3 ஒரு டபுள் குரோஷேவா கவுண்ட் ஆகும். ஸோ 2 times double crochet, 1 2 2 times double crochet, chain 2, 1 2 2 times 3 times double crochet, 1 2 3. ஓகே, ஃபர்ஸ்ட் டைம் ஸ்டார்ட் பண்ணுறதுனால செயின் 3 போட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணுறோம். மிச்சம் எல்லா கார்னர்லையுமே நம்ம ப்ரீவியஸில் பண்ண மாதிரி. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணோம்னா, நெக்ஸ்ட் வந்து டைரெக்டாக அந்த கார்னர் ஸ்டிச் போகக்கூடாது. இந்த ட்ரையாங்கிள் ஸ்பேஸில் 3 times டபுள் க்ரூஷே பண்ண போகிறோம். ட்ரையாங்கிள் ஸ்பேஸில் 3 times டபுள் க்ரூஷே, 1 2 3. ஓகே, 3 times டபுள் க்ரூஷே. நம்ம வந்து ஒயிட் யானை கட் பண்ணிக்கலாம். ஓகே, again corner space 3 times double crochet, 1 2 3 3 times double crochet, chain 2, 3 times double crochet, 1 2 3. ஸோ கார்னர் ஸ்பேஸில் உங்களுக்கு எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. எல்லா ட்ரையாங்கிள் ஸ்பேஸ், இது இந்த ட்ரையாங்கிள் ஸ்பேஸ், இந்த ட்ரையாங்கிள் ஸ்பேஸில் எல்லாமே நீங்கள் வெறுமா 3 times மட்டும் டபுள் க்ரூஷே பண்ணுங்கள். 1 2
3. ஓகே. only 3 டைம்ஸ் டபுள் crochet. ஓகே. இத அப்படியே ரிப்பீட் பண்ணுங்க. நான் இந்த 3 டைம்ஸ் டபுள் crochet பண்ணிட்டு எப்படி முடிக்கிறதுன்னு காமிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட்டு போட்ட செயின் 3 இருக்குல்ல 1, 2, 3 இந்த 3rd செயினோட டாப்ல ஹூக்க இன்சர்ட் பண்ணி ஸ்லிப் ஸ்டிச். அவ்வளோதான். கட் பண்ணிக்கோங்க. ரிமைனிங் ஆன் எல்லாமே நம்ம தச்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி இன்னொன்று ஒரு பீஸ் பண்ணுங்கள். சேம் பேட்டர்ன் தான் பண்ணிவிட்டு இது வந்து ஃப்ரண்ட் சைட், இது பேக் சைட், 2 பேக் சைடையுமே இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கோங்க, சேர்த்து வச்சுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம எங்கே வந்து ஹூக்கு இன்சர்ட் பண்ண போகிறோன்னா இந்த கார்னரில் வந்து 3 டைம்ஸ் டபுள் க்ரூஷே, இந்த செயின் 2 3 டைம்ஸ் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, இந்த ஸ்டிச்சில் வந்து நம்ம ஹூக்கை இன்சர்ட் பண்ண போகிறோம். ஓகே. இந்த ரவுண்டெல்லாம் நம்ம வந்து பேக் லூப்பில் மட்டும்தான் ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ க்ராச்செட்டில் பார்த்தீங்கன்னா இது ஃப்ரண்ட் லூப், இது வந்து பேக் லூப். ஓகே. இது பேக் லூப், இது பேக் லூப், இது வந்து பேக் லூப். இந்த பக்கமும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம இந்த பேக் லூப்பில் தான் ஒர்க் பண்ண போகிறோம். ஓகே. ஸோ ரெண்டையும் ஜாயின் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் ஹூக்கை வந்து இந்த கார்னரில் இந்த ஸ்டிச் தெரியும், இதுக்குள்ளே ஹூக்கை இன்சர்ட் பண்ணுங்கள். சேம் நெக்ஸ்ட் சைட்லேயும் அதே ஸ்டிச்சுக்குள்ளே ஹூக்கை இன்சர்ட் பண்ணி யானை கிராப் பண்ணிக்கோங்க. ஓகே. பண்ணிவிட்டு செயின் 1. ஓகே. இப்போ நம்ம ஒவ்வொரு பேக் லூப்லேயும் ஒர்க் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் பேக் லூப் அண்ட் நெக்ஸ்ட் பேக் லூப் ஸ்லிப் ஸ்டிச் பண்ண போகிறோம். ஓகேவா? இப்படி ஹூக் எடுத்து ஸ்லிப் ஸ்டிச் இப்படியே நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள். உங்களோட செகண்ட் டபுள் க்ரூஷே இது. பேக் சைட்லேயும் இருக்க செகண்ட் டபுள் க்ரூஷியோட பேக் லூப் ஸ்லிப் ஸ்டிச். இது வந்து 3rd டபுள் க்ரூஷே. இங்கே இருக்கிறதுலையுமே 2 லூப்புக்குள்ளேயும் இன்சர்ட் பண்ணிடாதீங்க, இந்த லூப்பில் இன்சர்ட் பண்ணுங்க. ஓகே. இப்போ பாருங்கள் நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் இது ஃப்ரண்ட் லூப், இது பேக் லூப், பேக் லூப்புக்குள்ளே இன்சர்ட் பண்ணுங்கள். இந்த சைடில் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து பேக் லூப், இதில் இன்சர்ட் பண்ணி ஸ்லிப் ஸ்டிச். இப்படியே நீங்கள் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிகிட்டே வரணும் ஃப்ரெண்ட்ஸ். கார்னர் வந்த பிறகு நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இங்கே கார்னரில் ஆரம்பித்தோம்ல அந்த மாதிரி ஸ்டிச். கார்னரில் இப்படி ஸ்டிச் இருக்குது பார்த்தீங்களா, பேக் லூப் தான். நம்ம ஒரு ஸ்டிச்சுமே விடாமல் இங்கே அதே மாதிரி ஸ்டிச் இருக்கும், அதில் வந்து பேக் லூப். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்படியே நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள். இந்த சைடு வந்து கவர் பண்ணியாச்சு. இதே மாதிரி நீங்கள் இந்த சைடு பண்ணணும். அப்புறம் இந்த சைடு, இந்த சைடில் வந்து நான் எண்டில் வந்து எங்கே முடிக்கிறதுன்னு காமிக்கிறேன். ஓகே. ஆல்மோஸ்ட் நம்ம எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ அந்த கார்னரில் ஸ்லிப் ஸ்டிச் நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு கார்னரில் அந்த சென்டர் இதில் பண்ணோம் பார்த்தீங்களா, ஸோ அதே மாதிரி இங்கே இருக்க ஸ்டிச்லேயும் இந்த மாதிரி பண்ணிவிட்டு நம்ம முடிச்சிடலாம். ஓகே. ஓகேவா? இப்போ நம்ம கட் பண்ணிக்கோங்க, ஸ்பேஸ் விட்டு கட் பண்ணிக்கோங்க. ரிமைனிங் இதை நம்ம தச்சிடலாம். ஹைட் பண்ணிக்கோங்க.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம எல்லா பக்கமுமே கவர் பண்ணியாச்சு. இப்போ நம்ம லாஸ்ட் ஸ்டெப் பண்ண போறோம். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் ஸ்டெப்ல இது வந்து நம்ம கார்னர் இதுவும் இதுவும். ஸோ நம்மளோட மிடில் இருக்கு பார்த்தீங்களா, இந்த 3 டபுள் க்ரோஷே. அதுல வந்து மிடில் ஸ்டிட்ச்ல ஹூக்க இன்சர்ட் பண்ணிக்கோங்க. ஓகே. யானை கிராப் பண்ணிக்கிருவோம். சேம் கலர் யான் தான். நெக்ஸ்ட் செயின் 1 அட்டாச் பண்ண அதே ஸ்பேஸ்ல 1 டைம் சிங்கிள் க்ரோஷே. நெக்ஸ்ட் 4 ஸ்டிச்சஸ்க்கு சிங்கிள் க்ரோஷே. 1 2 3 4 ஓகேவா? 4 ஸ்டிச்சஸ்க்கு மட்டும் சிங்கிள் க்ரோஷே பண்ணுங்க. நெக்ஸ்ட் இந்த கார்னர் ஸ்டிச் இருக்கு பார்த்தீங்களா? இதுல ஒரு டைம் சிங்கிள் க்ரோஷே. அப்புறம் இந்த பக்கம் அதே மாதிரி கார்னர் ஸ்டிச் இருக்கும். இந்த இடத்துல அங்க வந்து 1 டைம் சிங்கிள் க்ரோஷே. நெக்ஸ்ட் அகைன் 4 ஸ்டிச்சஸ்க்கு 1 டைம் சிங்கிள் க்ரோஷே. 1 2 3 4 ஓகே. இந்த பக்கம் சென்டர் மாதிரியே இங்கேயும் வந்து சென்டர் இது வந்தாச்சு. சென்டருக்கு பக்கத்துல வரைக்கும் 1 டைம் சிங்கிள் க்ரோஷே பண்ணியிருக்கிறோம். இப்போ வந்து ஒரு சின்ன லூப் மாதிரி ஃபார்ம் பண்றதுக்கு செயின் 4 1 2 3 4 ஓகே. செயின் 4 போட்டாச்சு. இந்த நடு சென்டர் செயினை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் செயின்ல 1 டைம் சிங்கிள் க்ரோஷே. ஓகே. இங்க பாத்தீங்களா சின்ன லூப். ஓகே. நெக்ஸ்ட் ரிமைனிங் 9 ஸ்டிச்சஸ்க்கு 1 டைம் சிங்கிள் க்ரோஷே. 1 2 3 4 5 6 7 8 9 9 ஸ்டிச்சஸ்க்கு 1 டைம் சிங்கிள் க்ரோஷே. இப்போ லாஸ்டா ஃபர்ஸ்ட் சிங்கிள் க்ரோஷே பண்ணியிருக்கோம்ல, அதுல வந்து ஸ்லிப் ஸ்டிச். ஃபர்ஸ்ட் பண்ண சிங்கிள் க்ரோஷேல ஸ்லிப் ஸ்டிச். இப்போ செயின் 50 போட போறோம். அதாவது நம்ம இந்த லூப்புக்காக ஓகேவா? நம்ம வந்து ஹேண்ட்பேக்ல அட்டாச் பண்றதுக்காக இந்த மாதிரி. உங்களுக்கு வந்து இவ்வளோ பெரிய லூப் வேண்டாம் அப்படின்னா, நீங்க வந்து 10 செயின்ஸ் அந்த மாதிரி உங்களுக்கு எவ்வளோ செயின்ஸ் போட விருப்பமோ அவ்வளோ போட்டுக்கலாம். இது வந்து ஆப்ஷனல். நான் வந்து செயின் 50 போடுறேன். 1 2 3 4 47 48 49 50 ஓகே. 50 செயின்ஸ் போட்டாச்சு. இப்போ சேம் ஸ்பேஸ்லேயே ஸ்லிப் ஸ்டிச் பண்ண போகிறோம். சேம் ஸ்பேஸில் ஓகே இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிக்கோங்க. யானை கிராப் பண்ணிக்கோங்க. ஸ்லிப் ஸ்டிச். ஓகே அவ்வளோதான். யானை டெய்லை விட்டுட்டு கட் பண்ணிக்கோங்க. ரிமைனிங் டெய்லை நம்ம ஹைட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உள்ளே வந்து தச்சாச்சு. அவ்வளோதான், நம்மளோட பியூட்டிஃபுல்லான க்யூட்டான ஏர்பாட் கேஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இந்த மாதிரி ஏர்பாட் மட்டும் இல்லாமல் நீங்கள் எது வேணாலும் வச்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் என்னோடய வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான ப்ராஜெக்டில் நான் உங்களை பார்க்குறேன். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. பை பாய்.